நடிகர் மனோஜ் பாரதி ராஜாவின் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவரது தந்தையான இயக்குனர் பாரதி ராஜாவிற்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்றே தெரியவில்லை என்றும் திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீலாங்கரை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த நடிகர் மனோஜ் பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த பிரபலங்கள் தங்களது மனவேதனைகளை பகிர்ந்து கொண்டனர். வணக்கம். ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. இயக்கிட்ட நேற்று காலையில் தான் ராதிகா அவர்கள் பேசினாங்க. நான் தேனியிலிருந்து வந்தேன். மனோஜ் ஒரு ஸ்வீட் லிட்டில் பாய் தான் சொல்லணும். உடம்பு சரியில்லை. நாங்கள் அப்புறம் நெப்போலியன்ட்ட பேசணும்னு சொன்னாங்க. அது நெப்போலியன் நாங்கள் ஃபோன் போட்டு பேசினார் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சடன் அசம்பாவிதம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் அதுவும் டைரக்டர் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒரு பெற்ற மகனை இழப்பது என்பது, நாம் இருக்கும்போதே நம் மகன்களையோ மகள்களையோ இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே தான் அந்த ஃபீலிங். பட் அவங்க மீளா துயரத்தில் அப்போலேருந்து ஆழ்ந்துட்டாங்க. அதே மாதிரி எனக்கு டைரக்டர் எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அவரை தேர்த்த முடியாது. காரணம், ஒரு மகனை இழந்து துவைக்கின்ற ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த இயக்குநராக இருக்கிற அவருக்கு இந்த ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா, மனோஜுடைய ஆன்மா சாந்தியுடைய எல்லாமுடைய இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனோஜ் எங்களை விட்டு போனதுக்காக வருத்தப்படுறதா இல்லை அவனை விட்டு தவிக்கிற பாரதிராஜா சாருக்கு ஆறுதல் சொல்றதா எனக்கு ஒன்றும் தெரியல. மனோஜை எனக்கு ரொம்ப ஒரு 6 வயசு குழந்தையா எனக்கு தெரியும். நான் ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கும்போது அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நீச்சல் பயிற்சிக்காக வருவார். அப்போ சொல்லுவாங்க பாரதிராஜாவுடைய மகன் அப்படின்னு. அவனுக்கு பல ஆசைகள் இருந்துச்சு, பல கனவுகள் இருந்துச்சு, பல கட்டாயங்களும் இருந்துச்சு. அவன் மனோஜ் எல்லாருக்கும் நல்லவனா, எல்லாருடையும் நட்பா, அவனுடைய கஷ்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காம மகிழ்ச்சியா இருந்த மாதிரியே காமிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு வழக்கமா மரபா சொல்றவனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது அப்படின்றது இங்க ஒரு பெரும் பூதமா பாரதிராஜா சாருக்கு முன்னால நிற்குது. அவனுடைய ஈடு என்ன செய்ய முடியும்? அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தைங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். இனிமேல் தான் மனோஜ் இல்லைனாலும் அந்த இடத்துல நாங்கள்லாம் சக நடிகர்கள் எல்லாருமே அவங்க கூட இருப்போம். 1970களின் மத்தியில் சினிமா அப்படின்னா கிராமத்தில் கற்பனை வளத்தோடு இருந்த இளைஞர்களுக்கு அது ஒரு கனவு தான். உங்களுடைய கனவெல்லாம் நனவாக்க முடியும்பா அப்படின்னு ஒரு மனிதன் தான் பார்த்த வேலையை விட்டுவிட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு மனிதன் இங்கே கால் ஊன்றி ஒரு ஆலமரமாக இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பதட்டமில்லாமல் கிராமத்திலிருந்து பயணப்படுத்தி இங்கே கொண்டு நிறைய இளைஞர்களுடைய கனவை நனவாக்கி நிறைய குடும்பங்களுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு மனிதர் பிதாமகர் பாரதிராஜா சார். இன்றைய தினம் 80 வயதை தாண்டிய நிலையில் நிம்மதி இழந்து இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுஞ்செயல். எப்படி இறைவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருது அப்படின்றது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட ஆண்டவன் மீது கோபம் வருது. அவரை பார்க்கவே முடியல. எவ்வளோ பெரிய ஒரு கலை வித்தகர். அவர் பேசவே வேண்டாம். அவரை பற்றி பல 100 வருடங்கள் பாரதிராஜான்னு பேசிட்டே இருக்கலாம். ஒரு மாபெரும் மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்தது மட்டும்தான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். தம்பி மனோஜ் 48 வயது. முரளி சாரும் ஒரு கடல் பூக்கள் படத்தில் நடித்த பொழுது முரளி சார் இந்த தம்பியை பற்றி சொல்வார். அவருக்குள்ள அவ்வளவு கனவுகள் இருக்குது, அவ்வளவு திறமைகள் இருக்குது, அதை எப்படி வெளியில் கொண்டு வருவதற்குன்னு தெரியல அப்படின்னு மனுநீதி படத்தில் முரளி சார் சொல்லுவாங்க. முரளி சார் 45-46 வயசில், இந்த தம்பி 48 வயசில் கடல் பூக்கள் 2 இப்போ உதிர்ந்து போனது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். இந்த 48 வயசில் இந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி விடியுதுன்னு யாருக்குமே தெரியல.
ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரல அப்படின்னா அதை தள்ளி வச்சு விட்டு அடுத்த நகர்வுக்கு போகணும்ன்றதான். ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துட்டாவே இப்போ என்னப்பா பண்ணுற அடுத்து எதுவும் வேலை செய்யலையா, உங்கள் அப்பா பேரை நீ காப்பாற்றலையா என்ற ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விடுது. அவர்கள் வெளியில் சராசரி மனிதனாக ஒரு ரூம்குள்ளே போய் யார்ட்டையும் பேச முடியலை. வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு அந்த இருப்பதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய விளைவு தான் இந்த 48 வயதில் இவங்களை பெரிய மரணத்திற்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவனாக உணர்றேன். தனது யாரோ ஒருத்தரும் சரி அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது இந்த சமுதாயத்தில் பார்ப்பவர்கள் பெரிய மனிதனுக்கு பிள்ளை அப்படின்றதே ஒரு பெரிய அது கொடுமை, அது ஒரு பனிஷ்மெண்ட். அப்பாவோட இடத்த நம்ம பிடிக்கணுமே அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த வெறிய அந்த சூழல் தான் அந்த தம்பியோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நினைக்கிறேன். எப்படியோ 48 வயதில் இறைவனடி சேர்ந்து விட்டார். தம்பியினுடைய ஆத்மா சாந்தி அடையவும் கிராமத்திலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் குடும்பம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய குடும்பமாக நிச்சயமாக எல்லாரும் பாரதி ராஜா சாருடைய அந்த துயரத்தில் பங்கெடுத்துப்பாங்க. அந்த பிதாமகர் இந்த துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்குறோம். திரையுலகை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் எங்கள் டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள். அவரோட மகனை இழந்து இருக்கிற நிலை எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பெத்த பிள்ளைக்கு கொல்லி வைக்கிற நிலைமை இந்த அப்பாவுக்கும் வரக்கூடாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம கொல்லி வைக்கணும். ஆண்டும் அந்த ஒரு துயரத்தை ஒரு கருணையின்றி எங்கள் டேரக்டர் கொடுத்துட்டாப்புல. பாரதிராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் காணாத வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிருக்காரு. நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள். உலக அளவில் தமிழ் திரையுலகில் இயக்குனராக புகழ்பெற்றவர். எல்லா வகையிலும் அவருக்கு வாழ்க்கை நிறைவாக இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு குறை தான். அந்த குறை தன்னோட மகன் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் வெற்றி அடைய முடியல. அப்புறம் இயக்குனராக அறிமுகமானார், இயக்குனராகவும் வெற்றி அடைய முடியல. அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் டேரக்டர் பார்த்தோம். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதும் இந்த குறையத்தை சொன்னார். அவன் தான் பெருசாக வரல அதான் எனக்கு குறை அப்படின்ட்டு நேற்று காலோடு அத்தனை பேசினார். நேற்று ஈவினிங் பார்த்தா இந்த செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது எப்படின்னா எப்படி தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது அப்படின்னு தெரியல. இந்த வயசில் அவர் இது எப்படி தாங்கிக்க போகிறாரு, அந்த தைரியத்தை ஆண்டவன் கொடுக்கணும். அதே மாதிரி மனைவியோட அம்மா பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க பையன்தான், பையன் மேலே பாசம் வச்சுருப்பாங்க. அந்த அவங்க அம்மாவும் பெரிய இழப்பில் இருக்காங்க. அந்த இழப்பை தாங்கிக்கிற தைரியத்தை ஆண்டவன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மனைவி, அவர் குழந்தைகள் எல்லாருமே இன்றைக்கி இப்போ பெரிய அதிர்ச்சியிலையும் பெரிய இழப்பையும் ஒரு தீரா துரத்தில் இருக்காங்க. எல்லாவிலையும் ஆண்டவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனோஜ் ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். தம்பி மனோஜுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பாரதி ராஜா சார் குடும்பத்துக்கும் திரையுலகத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்க முடியாத துயரம், ஆழ்ந்த அனுதாபம். பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் இமயம் அண்ணன் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் மறைவு நேற்று இரவு தான் நான் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது கேள்விப்பட்டேன். எனக்கு புரியல சட்டுன்னு என்னன்னு. இது என்ன சொல்றது, ஒரு 48 வயது ஒரு திடீர்னு இந்த மாதிரி ஒரு மரணங்கள் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. ரொம்ப நல்ல தம்பி, சிறு வயதிலிருந்து எனக்கு தெரியும். எப்போ எந்த படம் வந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க என்ன பாராட்டுவாப்பில். என்னமோ காலம் இப்படி பறிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இது என்ன சொல்கிறது, இந்த முதிர்ந்த வயதில் அண்ணன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு, மிகப்பெரிய சோகம். இதுக்கு நம்ம ஆறுதல் சொல்லி அது அவரை தேத்துறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். இறைவன் இதை தாங்கக்கூடிய மன உறுதியை, திடத்தையும் அண்ணன் அவர்களுக்கு கொடுக்கணும். தம்பி மனோஜ் அவர்களுடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு வழி இல்லை.
நன்றி. எங்க சினிமாவுக்கெல்லாம் அப்பாவா இருந்தவர் தான் இமயம் பாரதி ராஜா சார் அவர்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படி நிலைமை வரக்கூடாது. அப்பாவுக்கு தான் புள்ள கொல்லி போடுவாங்க, ஆனால் பிள்ளைக்கு அப்பா கொல்லி போடுற கொடுமை உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது, எதிரி கூட வரக்கூடாது. உலகத்தையே சிரிக்க வச்சது சினிமாவை வெளியில் கொண்டு வந்து எல்லாரும் நடிகரான எல்லாரும் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுத்தலான்னு பாரதிராஜா சார் எல்லாரையும் வாழ வச்சார், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார். சினிமா கலை தாய்க்கு ஒரு மிகப்பெரிய அப்பாவாக இருந்தார். ஆனால் அப்பாவுக்கு ஒரு சோதனைன்னா எங்கள் கலைத்தாய் எங்கள் கலை குடும்பம், அதாவது எல்லாருக்கும் இன்னும் ஒன்றும் சொல்ல முடியல, யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் நடந்துருங்க, இங்கே உலகத்தில் எதுவுமே நடந்துடல. இருக்கும்போது பிள்ளைங்க கூட குழந்தைங்க கூட மனைவி கூட சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் நிரந்தரம். நம்ம வச்சிருக்க சொத்து சுகம் எதுவுமே நிரந்தரல. ஆனால் பாரதிராஜா சாருக்கு ஈடு சொல்கிறதுக்கு யாருமே எதுவும் பண்ண முடியாது. அவர் இழப்பு இறைவன் தான் அவரை மனசை தேர்த்துக்கணும். ஏன்னா அந்த அப்பாவுக்கு அந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாது. எங்கள் சினிமாவுக்கு அவர் தான் அப்பா. வணக்கம். இயக்குனர் இமயத்துக்கும் எனக்கும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் நான். என்னை மூத்த பிள்ளைங்கிற அளவுக்கு தான் என்னை வச்சுருப்பார். வெளியில் என்ன நண்பன் சொன்னாலும் அவர் ஐயா வந்து ஒரு நண்பனாக ஒரு பிள்ளைய தான் வச்சுருந்தார். அப்படி ஒரு 15-20 ஆண்டுகளாக அவங்க குடும்பத்தோடு நான் வாழ்ந்துட்டேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இல்லை வண்டி வரும். அப்படி வாழ்ந்துட்டு இன்னைக்கு கூட பிறந்த எனக்கு அவன் ஒரு புள்ள மாதிரி தான். அதை இழந்து நிற்கிறோம். அது ஒரு உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், அது எனக்கும் சேர்த்து தான். இந்த ருத்ர சோகம் எனக்கும் உண்டு. அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த அழிவு வேதனையை நம்ம இருந்து புள்ளை இழக்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையானது. இந்த உலகத்தில் ருத்ர சோகம்னு சொல்லக்கூடிய அந்த சோகத்தை இன்னைக்கு அவர் துடித்து கொண்டிருக்கிறாரு. இத்தகைய ஒரு மாபெரும் இயக்குனர் இமயம். இதுதான் காலத்தை நம்ம வெல்ல முடியாது என்பதை, காலம் நம்மளை வென்றுவிடும். நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், இயற்கை உணவை பற்றி. நான் ஒரு பிரியாணி கடை வச்சுருந்தேன், அந்த உணவில் என்னென்ன மாதிரி கொடுக்கணும், நம்ம உடம்பு எவ்வளோ முக்கியம், நம்ம ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம், அதுதான் நான் இப்போ சொல்லுவேன் எல்லாருக்குமே. இதிலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் அவருக்கு வெறும் ஒரு இரங்கல் மட்டுமல்ல, நம்ம வேதனைப்படுவதில்லை, வேதனையில் துடிப்பது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற பழக்க வழக்கங்கள். அதான் பத்திரிகையில் கூட உங்களுக்கு தெரியும், யாரையும் குறை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. எத்தனையோ மதுகளுக்கு, சிகரெட்டுகளுக்கு, இரவு உணவுகள், நள்ளிரவில் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், இதெல்லாம் இருந்து நாம் உண்மையாகவே இயற்கைக்கு மாற வேண்டும். எத்தனையோ சித்தர்கள் எவ்வளோ பேர் நமக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி உணவு இருந்துங்க, நேரத்தில் சாப்பிட்ருங்க, இதை பயன்படுத்துங்க, இயற்கை உணவுகளை, கீரைகளை, இதயத்துக்கு ஒரு கரிஞ்சீரகம் சாப்பிடுங்க, ஒரு நெல்லிக்கண்ணி சாப்பிடுங்க, கீரை வகைகள் எடுங்க, கொஞ்சம் சாதம் இருக்கட்டும், 50% காய்கறிகளும், ஒரு 20% புரோட்டீனும், ஒரு 30% 20% மாவுச்சத்து உடம்புக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நிச்சயமாக இதெல்லாம் பார்த்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இயற்கை உணவை நேசிப்போம். இத்தகைய நோய்களை நம்ம தடுக்கிறதா உறுதியெடுப்போம். இந்த நேரத்தில் இந்த வேதனை எனக்கு உண்டு. இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தவங்க பத்திரிகையாளர்கள்லாம் அனைவருக்கும் தெரிந்தது, எங்கு சென்றாலும் ஐயாவோட தான் இருப்பேன். அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வேண்டி இந்த கொரோனா காலத்தில் தான் கொஞ்சம் விலகி இருந்தேன். அந்த மாதிரி மனோஜி என்னை சொல்லுவான், மனோஜி அண்ணே வளர்ந்த குழந்தை நீங்கன்னு முத்தம் கொடுப்பான் எனக்கு கட்டி பிடிச்சி. அப்படி ஒரு பிள்ளை இன்னைக்கு நான் இழந்து நிற்கிறோம், கண்ணீர் வேதனையோடு. என்ன சொல்கிறது, எவ்வளோ உணவு முறையில் தான் நம்ம அதிகம் கவனம் எடுக்கணும் தான் இந்த நேரத்தில் தமிழக மக்கள், உலகெங்கும் வாழும் மக்களுக்கு எங்கள் சேலமர தொழிலாளர் சார்பாக சொல்லிக் கொள்வது உங்கள் சார்பாக. நன்றி. மனோஜ் பாரதி சச்ச ஒரு பாசிட்டிவ் கை, அவ்வளோ பாசிட்டிவ். எப்போ ஒரு சிரிச்ச முகமா, அவ்வளோ பேலன்ஸாக இருக்கக்கூடிய பையன். குருநாதர் பாரதி ராஜா வந்து மீட் பண்ணணும்னு நினைப்பேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை வந்து மீட் பண்ண வேண்டியதான். இறைவா அல்மைட்டி குருநாதர் பாரதி ராஜாவுக்கும் மனோஜ் பாரதியோட அவர் சார்ந்த மனைவி குழந்தைகளுக்கும் என்ன ஆறுதல், எப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அதுக்கு நிறைவே கிடையாது. அந்த சக்தியை மனோஜ் கே பாரதி இருந்த மாதிரி அவ்வளோ பாசிட்டிவ் கை. ஏன் 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 இவ்வளவு சீக்கிரம் போன? ஏன் போன? நீ உள்ளின் போன அவ்வளவு சூழ்ச்சிருக்கோம், வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏன் கொடுத்த மனோஜ் கே பாரதி.